ஸோ நீங்கள் நிறையா பேர் யோசிச்சுட்டு இருக்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஸ்டார்ட் அப்பே இல்லை அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லைங்க. ஸோ போன வீடியோவில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு சென்னையில் இருக்க பையன் மழை காலத்தில் 10 ரூபாய்க்கு ரெயின் கோட் வாடகைக்கு விட்றான் அப்படின்னு. அப்போ அதில் நிறையா பேர் கேட்டது 10 ரூபாய்க்கு விட்டா எப்படி அந்த பையன் லாபம் பார்ப்பான், இது வந்து அவனுக்கு ஒரு ஃபெயிலியரான பிஸ்னஸ் தான் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அது ஃபெயிலியராகவே இருந்தாலும் இதே அந்த பையன் வந்து ஒரு QR கோடு சிஸ்டம் வச்சு ஒரு டெபாசிட் மாடல் வச்சு பிக்கப் அண்ட் ட்ராப் அப் பாயிண்ட் ஒன்று வச்சு அது ஸ்கேல் பண்ணியிருந்தாங்க, ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். அது ஈவன் தோ ஃபெயிலியராக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு இறங்கிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் என்ன, மக்கள் வெளியில் இருக்க மக்கள் வீட்டுக்கு போகணும், நனையாமல் போகணும். இந்த மலையில் நனையாமல் போகிறதுக்கு 10 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறாங்க. ஸோ அந்த இதில் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண இது பண்ணிட்டாங்க, ஒரு MVP-யும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று உருவாகுது. ஸோ ஈவன் ஊபரே வந்து இந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஊபரோட ஃபவுண்டர்ஸ் பாரிஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு அவங்களுக்கு சாயந்தரம் நேரம் டாக்ஸி ஒன்று கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்களுக்கு வந்த ஐடியா தான் இது, நாம் ஏன் ஃபோனில் ஆப் மூலயமா டாக்ஸி புக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தது தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் ஆகுது. இதில் ஃபெயிலியரான ஸ்டார்ட் அப்ஸ் நிறையாவே இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் அப்ஸும் நிறையா இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து ஸ்டார்ட் அப்பே இல்லை, அது வந்து ஒரு லெசன். அவங்க அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு லெசன் தாங்க அது.